அனுமதி இல்லாத படகு கவிழ்ந்ததில் பெண் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சப் கலெக்டர் தலைமையில் அதிகாரிகள் உப்பளம் துறைமுகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். வீராம்பட்டினத்தில் நேற்று முன்தினம் கடலுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற அனுமதி இல்லாத படகு கவிழ்ந்து பெண் ஒருவர் இறந்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து கலெக்டரின் உத்தரவின் பேரில் தனியார் படகு குழாம்கள் மூடப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் நேற்று மெரினா படகு குழாம் மற்றும் உப்பளம் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சப் கலெக்டர் புத்தி அகில் தலைமையில் வருவாய், மீன்வளம், துறைமுகம், சுற்றுலா மற்றும் கடலோர போலீஸ் அதிகாரிகள் குழுவினர் நேற்று மாலை உப்பளம் துறைமுகத்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். அப்பொழுது பயணிகளை ஏற்றி செல்லும் படகின் உரிமம், பாதுகாப்பு, படகு ஓட்டுநரின் லைசன்ஸ் உள்ளிட்டவைகள் குறித்து சப் கலெக்டர் ஆய்வு செய்தார். ஆய்வில் மெரினா படகு குழாமில் 45 நிறுவனங்களில் 120 படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த படகுகளை இயக்குபவர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் புதுச்சேரி, வீராம்பட்டினம் பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுகிறது. இந்த படகுகளை ஓட்டுபவர்கள் மூலம் படகு விபத்து நடப்பது தெரிய வந்துள்ளது. ஜீவா நகரில் நடந்த 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. நேற்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் விஸ்வரூப அலங்காரத்தில் மயானத்திற்கு அங்காளம்மன் புறப்பட்டார். வழியெங்கும் அங்காளம்மன் முன்பு பல்வேறு வேடமிட்ட பக்தர்கள் நடனமாடியபடி சென்றனர். ஜீவா நகர் மயானத்தை அங்காளம்மன் சென்றதும் அங்கு அவருக்கு சிறப்பு வழிபாட்டுடன் பிரம்ம கபாலத்தை அங்காளம்மன் ஆட்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மயானத்தில் படைக்கப்பட்ட பொருட்களை பக்தர்கள் மீது பூசாரிகள் சூறைவிட்டனர். அவற்றை போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் சேகரித்தனர். மயான கொள்ளையில் MP வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் கவுன்சிலர் கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை தமிழ் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கல்வித்துறை இயக்குநர் சிவகுமார் மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். புதுவை தமிழ் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குநர் சிவகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கினார். அனைவரும் திருக்குறள் கூறினர். நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் MLA நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாக சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ லலிதா மகால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகத் ரட்சகன் MP, புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுகவின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். இச்செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால், JVS ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, தொகுதி பிரதிநிதி தனசேகர், திமுக மக்கள் சேவை மையம் மதன் பாபு, தொகுதி துணை செயலாளர் கலைவாணி உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவமூர்த்தி சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதன் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசுடன் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததன் நினைவாக கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிவன் சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது.
இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரத்தில் 5 முகங்கள் 10 கைகள் கொண்ட சதாசிவ மூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கோவிலின் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 சன்னதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கு 12 சன்னதிகளும், 3வது தளத்தில் 9 நவகிரகங்களும் 12 சன்னதிகளும் என மொத்தம் 108 லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்படி சிறப்புமிக்க சதாசிவ மூர்த்தி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முதல் கால யாகசாலை பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் 20ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜையும் நிறைவடைந்து கடம் புறப்பாட்டுடன் சிவபாத்தியங்கள் முழங்க ஆலயத்தில் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வில்லியனூர், புதுச்சேரி, பாகூர், தவளக்குப்பம், உருவையாறு, மங்களம் உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சதாசிவ மூர்த்தி சிவனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சேர திரண்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பல்வேறு அமைப்பினர் சார்பிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வர இருக்கிற தேர்தலில் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும், காரைக்காலின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ONTC நிறுவனத்தில் பணிபுரியும் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் கொடியேற்று விழா இன்று காலை காரைக்கால் ONGC அலுவலக வாயிலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று தொழிற்சங்க கொடியினை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளரும் OS மணியன் ஏற்றி வைத்து தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசைமணி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மறைந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையும், அண்ணா தொழிற்சங்க நாகை மாவட்ட செயலாளர் STR ஐயா என்கிற SR சிவபெருமாள் ஏற்பாட்டில் 6 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. அப்பொழுது நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், சங்கத்தின் கோரிக்கைகளை ஏற்று கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராடுகின்ற இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடியரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும், இதற்கான முயற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஒவ்வொருவரும் தன்னை வேட்பாளராக நினைத்து பணியாற்ற வேண்டும் எனவும், வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்பதில் அழுத்தமும் திருத்தமாக முழு முயற்சியோடு போராட வேண்டும் என்றும் அவர் பேசினார். காக்கையந்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவிலில் 48ஆம் நாள் மண்டல அபிஷேகத்தில் ஜீவா குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த 20ஆம் நாள் பூஜையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்கையந்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததை முன்னிட்டு 48ஆம் நாள் மண்டல அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 20ஆம் நாள் நிகழ்வில் ஜீவா குடும்பத்தினர் நடத்திய அபிஷேக பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பரோட்டா மற்றும் வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் மாலை அணிவித்து ஊர் மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களுக்கும் ஊர் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெரியவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுவதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற தாய்மொழி மகத்துவ மாநாட்டில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ மாநாடு புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திடலில் நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒவ்வொருவரின் தாய்மொழியையும் பெருமைக்குரியது, அதை போற்றும் வகையில் எங்கள் கட்சி சார்பில் முதல் மாநாட்டை நடத்துவதாகவும், எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மாநாட்டு மூலம் புதுச்சேரி மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். சேர சோழ பாண்டியர்களும் நமது தலைவர்களும் நமது அடையாளமாக உள்ளனர். அனைத்து துறைகளிலும் நமது முன்னோர்கள் சிறப்பாக இருந்து காட்டிவிட்டு சென்றுள்ளனர். அவையாவும் நம்மை ஆண்டவர்களால் மறைக்கப்பட்டுவிட்டன. நம்மை நாமே மோசமாக நினைத்துக் கொள்ளும்படியாக செய்துவிட்டனர். நான் சிறுவயதில் தமிழில் பேசினால் என் பள்ளியில் இலக்காரமாக நினைப்பார்கள். அப்பொழுது தாய்மொழி பெருமை தெரியவில்லை. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுகின்றன. இலங்கையில் நடந்த இன துரோகத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. லெமூரியா என்கிற குமரி கண்டத்தில் இருந்துதான் நமது முன்னோர்கள் தமிழர்களாக வளர்ந்து வந்தனர். ஒடிசா பாலு என்பவர் இதை ஆதாரத்துடன் நிரூபித்தார். கண்ணகிக்கு சிலை வடிக்க சேர மன்னன் இமயம் சென்று கல் கொண்டு வந்தான். கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை, ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் போன்றவர்கள் எல்லாம் தமிழர்களின் பெருமையாக இருந்தன.
தமிழர்களின் தற்காப்பு கலைதான் குங்ஃபு கலையாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மேடையில் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். புதுச்சேரியும் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் போல ஏன் மாறக்கூடாது? விடுதலை பெற்றும் நமது மாநிலம் இன்னும் சுத்தமான குடிநீரை பெற முடியாமல் இருக்கின்றோம். இதற்கெல்லாம் தீர்வு காணத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். 2050 புதுச்சேரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை எல்லாம் வடிவமாக வைத்திருக்கின்றேன். அதற்காக நான் குரல் கொடுத்து புதுச்சேரியை மாற்றி காட்டுவேன் என்று உங்களிடம் உறுதி அளிக்கிறேன். இருக்கிற தொழிலை விட்டுவிட்டு அரசியல் எதற்கு என்று கேட்கலாம். வெளிநாடு செல்கின்ற பொழுதெல்லாம் நமது ஊரும் அப்படி இருக்க வேண்டும் என நான் நினைத்தேன். அதன் விளைவாகத்தான் LJK கட்சியாக வந்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து துறைகளிலும் புதுச்சேரியை முன்னோடி மாநிலமாக மாற்றுவதே எனது லட்சியம். அதை நோக்கிய பயணத்தை தொடர்கிறேன் என்றார். இதனிடையே மாநாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை தலைவர்களாக திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், காமராஜர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அப்துல் கலாம், இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், சுப்பையா, அஞ்சலி அம்மாள், வீரமங்கை குயிலி ஆகியோரை அறிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா MLA சரவணகுமார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் சேந்தனத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்கியம்மன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய பிரகாரங்களை கொண்டு உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது சனிக்கிழமை பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக காலை மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரம் மகா கும்பாபிஷேகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகமும் தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சேந்தனத்தம் கோவில் நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேக விழாவினை சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 5 பேர் 81,000 ரூபாயை ஏமாந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வீட்டில் இருந்தே பகுதி நேர வேலையாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 30,000 ரூபாயை முதலீடு செய்து அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பெண் 30,565 ரூபாயும், குருமாம்பேட்டையை சேர்ந்த பெண் 11,600 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 6,899 ரூபாயும், சிவசக்தி நகரை சேர்ந்தவர் 2,500 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 81,564 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் 11 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் கோவில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மேலும் ஆலய பணியை துரிதமாக முடிக்க ஆலய நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த நிதியிலிருந்து 11 லட்சம் ரூபாயை நன்கொடையாக ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெண்களை தாக்கும் மார்பக புற்றுநோய் மற்றும் மகப்பேறு சார்ந்த புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ முன்னேற்றங்கள் குறித்த ஒருநாள் சிறப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் முன்னணி புற்றுநோய் சிகிச்சை மையமான ஐஸ்வர்யா மருத்துவமனை இந்த மாநாட்டை நடத்தியது. இந்த மாநாட்டில் பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். ஐஸ்வர்யா புற்றுநோய் மையத்தின் இயக்குநரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான பேராசிரியர் டாக்டர் ராஜசுந்தரம் மற்றும் சென்னை ஐஸ்வர்யா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் அருண் முத்துவேல் ஆகியோர் மாநாட்டை தொடங்கி வைத்தனர். மாநாட்டில் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் உயர்தர சிகிச்சைகள் குறித்து பல முக்கிய உரைகள் நிகழ்த்தப்பட்டன. மார்பக புற்றுநோயை கண்டறிவதில் 3D மேமோகிராஃபியின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் தீபா செகு விளக்கினார். மகப்பேறு புற்றுநோயில் ஹைப்பர் தெர்மிக் இன்ட்ராபெரிட்டோனியல் கீமோதெரபி முறையின் பயன்பாடு குறித்து டாக்டர் ருத்ரேந்திரா உரையாற்றினார். சைட்டோ ரெடக்டிவ் அறுவை சிகிச்சை மற்றும் ரோபோட்டிக் ஸ்டேஜ்னிங் மூலம் கருப்பை புற்றுநோய் மற்றும் சூடோமி சோமா
பெரிட்டோனி போன்ற நோய்களுக்கு தீர்வு காண்பது குறித்து டாக்டர் ராஜசுந்தரம் விளக்கினார். டாக்டர் வரதராஜன், டாக்டர் ரிஷான் மற்றும் டாக்டர் ராம் பிரபு ஆகியோர் அந்தந்த துறைகளில் ஏற்பட்டுள்ள நவீன மாற்றங்கள் குறித்து பேசினர். மாநாட்டின் பொழுது சமீபத்தில் இதய திறன் வெறும் 29% மட்டுமே இருந்த ஒரு வெளிநாட்டு நோயாளிக்கு சுமார் 10 மணி நேரம் மிகவும் சவாலான அறுவை சிகிச்சையை ஐஸ்வர்யா மருத்துவமனை வெற்றிகரமாக செய்து முடித்த சாதனை பகிர்ந்து கொள்ளப்பட்டது.